என்ன சார் கதை விட்டீங்க? 2,50,000 ரூபாய் வந்து ஃபீஸ் வந்து வருமானம் இல்லன்னா, ஃபீஸ் வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் பிசிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கால் பண்ணி திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கே ஒரே தலை சுத்திருச்சு. என்னடா இது இது மாரி கேட்குறாங்க? என்னத்துக்கு என்ன திட்டுறாங்க அப்படின்ட்டு. என்ன இந்த மாரிலாம் பேசாதீங்க சார். இது மாரிலாம் சொல்லாதீங்க சார். வயித்தெரிச்சல ஏன் சார் கொட்டிக்கிறீங்க? அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேரண்ட் பேசுறாங்க. என்ன ஏதுன்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். எம்.பி.ஆர். கோவிந்தராஜ் ஆச்சியார் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வருடம் 2025ல மார்க் சப்போஸ் கம்மி ஆயிடுச்சு, சீட்டு கிடைக்கல, கவர்மெண்ட்டுக்கு போக முடியல, அட்லீஸ்ட் செல்ஃப் ஃபினான்ஸ் கவர்மெண்ட்னா ட்ரை பண்ணோம், அதுக்கு கூட எங்களுக்கு மார்க் வரல. எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் சீட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு 2026ல இருந்தீங்கன்னா, ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிபீட்டர்ஸ் பேட்ச் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இட்ஸ் 8 months ப்ரோக்ராம். இமிடியேட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் 2026 மே 3ஆம் தேதி எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் போகிறப்ப உள்ளே போகிறப்பே சொல்லிடுவீங்க, நான் அடிச்சிருவேன் சீட்டு, வெளியில் வந்ததுமே கேரண்டி சீட்டுன்னுவீங்க. இந்த காலேஜ் தான் எனக்கு சீட்டு கிடைக்கும்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பக்காவாக ரெடி பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு வாங்க வைக்கிறதுக்கான எங்கள் டீம் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் அந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும்னா 9384810298 சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்க சொல்கிறது 9384810298 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய கனவு உண்மையாலேயே கவர்மெண்ட் சீட் வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய கனவை நாங்கள் நிறைவேற்றுறதுக்கு ரெடியாக இருக்கும். சரியா? வரீங்களா? கால் பண்ணுங்க. ஃபியூ சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. ரொம்ப டிலே பண்ணிடாதீங்க. இமீடியட்டாக வி ஆல்ரெடி ஸ்டார்டட் த கிளாஸஸ். சரி, ஓகே. என்ன சார் இது தலைவலி, நீங்கள் 2,50,000 லட்சத்தை பற்றி பேசியிருந்தீங்க அப்படின்றீங்களா? ஆமாங்க. இதே வந்து நேற்று வந்து கால் வந்ததில் இன்னொரு பேரண்ட் கால் பண்ணாரு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்குங்க தேங்க்ஸ் சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லலன்னா எங்களுக்கு இந்த சீட்டே கிடச்சிருக்காது சார் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், ஆமாம் சார், எங்களுக்கு வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் சீட் அலாட் ஆச்சு சார். நாங்கள் எஸ்சி கேட்டகரியில் வரும் சார். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜிலலாம் போய் சேர முடியுமானே தெரியாது. நீங்கள் சொன்னதுனால அப்ளிகேஷன் போட்டோம் சார். எங்களுக்கு அவ்வளோ வருமானம் இல்லைல்ல, 2,50,000 ரூபாய் கீழே தான் வருமானம். ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் அலாட் ஆனதுமே அந்த காலேஜில் போய் கேட்டுமே நீங்கள் டியூஷன் ஃபீஸே கட்ட வேண்டாம், அடிஷ்னல் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும்னு சொன்னாங்க சார். நீங்கள் தெய்வம் சார் அப்படின்னு சொல்லி சில பேர் கால் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சென்டருக்கே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு போனாங்க சில பேர். ஆனால் பல பேர் வந்து கால் பண்ணுறாங்க, என்னத்த சொன்னீங்க சார், டவுன்லோட் பண்ணுறப்ப பணம் கேட்காதுன்னு. பணம் கேட்கல, ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக போய் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு காலேஜ் எனக்கு கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு எடுத்துட்டு போய் கொடுத்தா 9,4 லட்ச ரூபாய் எடுத்துட்டு வான்றாங்க சார். ஏப்பா 9,4 லட்ச ரூபாய் கேட்டாங்க அப்படின்னா 4,50,000 லட்ச ரூபாய் ஃபீஸ் எவன் கட்டுவான்? உங்க அப்பா கட்டுவானான்னு கேட்குறாங்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்களான்னு இல்லையான்னு தெரியல. ஆனா சொல்றவங்க இப்படிதான் என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், உங்க அப்பாலாம் கட்ட மாட்டான், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சகம் இருக்கு, அவங்க தான் பே பண்ணுவாங்க, இதுக்கான ஜிஓ இருக்கு, ஆல்ரெடி வந்து தமிழக அரசே வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் இல்ல, செக்யூரிட்டி டெபாசிட் இல்ல, இது எல்லாத்தையும் தெளிவா போட்டு ஒரு நோட்டிபிகேஷனே கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க, சுகாதாரத்துறை அமைச்சகங்களுக்கு தெரியும், தமிழக அரசுக்கு வந்து கிளியரா தெரியும், இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்கா நோட்டீஸ் கொடுத்தாங்க. நீங்க கூட பார்த்திருப்பீங்க. என்ன போய் இப்ப திட்டுறீங்களேங்க உங்க அப்பா கட்டுமானான்ட்டு அப்படின்னு திருப்பி சொன்னேன். இல்ல சார் இதை தான் சொன்னாங்க அப்படின்னு. ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருந்தா பரவாயில்ல, பல சுயநிதி கல்லூரிகள் வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லியிருக்காங்க, பிரைவேட் யூனிவர்சிட்டி சில பேர் சொல்லியிருக்காங்க. இதை வந்து யாரு வந்து கேட்கணும்? அரசியல்ல தலைவர்கள் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றவங்க தாங்க கேட்கணும். ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் வந்து இதுக்கு ஸ்டெப் எடுக்கணுங்க. அது எடுக்கணும்னா யார் அவங்களுக்கு சொல்லுவா? அவங்களுக்கு தெரிஞ்சாதானே சொல்லுவாங்க. உங்களுடைய சமூகத்தை சேர்ந்த உங்க தலைவர்களுக்கோ உங்க ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருக்கோ இதெல்லாம் காதுல யார் எடுத்துட்டு போய் போடுவானா? நீங்க தான் போடணும் அப்படின்னு திருப்பியும் நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லிட்டேன். நீங்க தமிழ்நாடு ஃபீஸ் பிக்சேஷன் கமிட்டி தெளிவா சொல்லியிருக்கு, ஃபீஸ் இதுதான் வாங்கணும், இது வாங்கக்கூடாதுன்ட்டு. அதை தவிர எதனா கேட்டாங்கன்னா நீங்க அவங்களுக்கு அனுப்புங்க. ஒன்று ரெப்ரசன்டேஷனு, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, தமிழ்நாடு சுகாதாரத்துறைக்கு இது ஒரு மெயில் அனுப்புங்க, ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சகத்துக்கு ஒரு மெயில் போடுங்க. இதெல்லாம் நீங்க போடுங்க. போட்டு கேட்டாங்க, அகைன் கேட்டாங்க அப்படின்னா
நீங்க வந்து லீகலா ஸ்டெப் எடுக்கிறதுக்கு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரிவினர்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வந்து சீட்ஸ் எவ்வளவு இருக்கு? 15% சீட் இருக்கு. 585 சீட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 2.5 lakhs கீழே வருமானம் இருப்பாங்க. 112 பேர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஏல இருக்காங்க. ஒரு 40 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கு. அப்ப இவங்க எல்லாரும் சேருங்க. நான் ஏன் சேர்க்கணும்? நான் வந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கு, அந்த தகவல் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. நம்ம வந்து பர்சனலா சொல்லல, அதுல போட்டதுனால நம்ம ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. 2012லயே கொடுக்குறோம் சொல்லி அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். அதை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் ஒரு நோட்டிபிகேஷன் தனியா கொடுத்து ஃபீஸ் கிடையாது, டியூஷன் ஃபீஸ் கிடையாது, இவங்களுக்கெல்லாம் வந்து அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம்? அடுத்த ஸ்டெப், நீங்க 585 பேர், 585 சீட் இருக்கு எஸ்சில, 112 சீட்டு நான் சொன்ன மாதிரி எஸ்சிஏல இருக்கு. அதுல எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க, 2.5 லட்சம் ரூபாய் கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாம் சேருங்க, ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. போய் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல சண்டை போட்டு கேளுங்க. ஏன்னா இது வந்து எப்ப நடந்ததுன்னா, அப்ளிகேஷன் போடுறப்பயே 2.5 லட்சம் ரூபாய்க்கு வருமானத்துக்கு சர்டிபிகேட் கொடுத்து கூட நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் கேட்டுச்சுங்க. அந்த டைம்ல நிறைய பேரண்ட் போயிட்டு கதவை தட்டினாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியோட கதவை தட்டினாங்க. எங்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய் நாங்க இன்கம் போட்டிருக்கோம், எங்களுக்கு எப்படிங்க செக்யூரிட்டி டெபாசிட் இல்லைன்னு சொன்னாங்க, எப்படிங்க கேட்பாங்க அப்படின்னு 30,000 1 லட்சம் ரூபாய் கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது, எதுவும் பண்ண முடியாதுன்னாங்க. ஆனா 2 நாள்ல டைம் கொடுத்து உங்க டாக்குமெண்ட் எல்லாம் இன்னொரு வாட்டி வெரிஃபை பண்ணும், இன்னொரு வாட்டி அனுப்புங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணி செக்யூரிட்டி டெபாசிட் வாங்கலங்க. 30,000 1 லட்சமோ அந்த மாதிரி ஒரு 12 பேரண்ட் போய் கதவை தட்டினாங்க. அந்த மாதிரி இப்ப யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்க போய் கதவை தட்டுங்க, வேணும்னா கிடைக்குங்க. அழற குழந்தை தாங்க பால் குடிக்கும். உங்களுக்கு வேணும்னு நினைச்சிட்டீங்கன்னா வீட்லயே உட்காந்துன்னா எப்படி நடக்கும்? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தை படிக்கணும், உங்க குழந்தை வந்து எம்பிபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு எடுத்தே ஆகணும். ஆனா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி மேல வரணும்ன்றதுக்காக தான் கொடுக்குறாங்க. நலத்துறை எதுக்கு கொடுக்குறாங்க? அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வரணும் அப்படின்றதான் கொடுக்குறாங்க. அப்ப அது மறுக்கப்பட போடுறப்ப உங்க தலைவர்களை போய் நீங்க அப்ரோச் பண்ணுங்க. அதுக்கான தலைவர்கள் குரல் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியணும்ல, அவங்களுடைய கதவை தட்டுங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கு நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா மெயில் ஒன்று போடுங்க. இல்லடா அவங்க கதவை தட்டுங்க, எங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் ஃப்ரீன்னு சொன்னாங்க, நாங்க எடுத்துக்கிட்டோம் சார், அங்க போனா திரும்பி ஃபீஸ கட்டுன்றாங்க, ஏன் சார் யார் கட்டுவாங்கன்னு பதில சொல்லுங்க, உட்காருங்க கீழே. அப்ப தெரியும் உண்மையாதான் இதை வந்து கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்கா இல்ல கண் துடைப்பு. ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போன வருஷம் வாங்கியிருக்காங்க பசங்க, எனக்கு தெரிஞ்ச நிறைய பசங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலேயே வந்து வாங்கியிருக்காங்க. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஆனா அதே காலேஜ் இன்னைக்கு வந்து வேற யாரோ எடுத்துட்டாங்க, வேற குரூப் மாறிடுச்சு, இன்னைக்கு தரமாட்டேன்றாங்க. போன வருஷம் கொடுத்த காலேஜ்ல ஃபீஸ் இல்லாம சேர்த்த காலேஜ்ல இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இல்லங்க நீ கட்டிட்டு அப்புறமா உன் பேருக்கு தான் வரும், வந்ததுக்கு அப்புறம் நீ குடுன்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் குடுன்னா கூட பரவாயில்ல, வந்ததுக்கு அப்புறம் நீ எடுத்துக்கோ, இப்ப குடு, என்கிட்ட இருந்தா நான் எங்க இந்த நிலைமையில இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி திருப்பி வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் பேசுறாங்க. இந்த வீடியோ மேக்சிமம் யாருக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்றோம்னு நினைக்கிறீங்களோ தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கு போட்டோம், அவங்க ஒரு அறிவிப்பு வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கண்டிப்பா என்ன கிடைக்குமோ வழிக்கு போறக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் பிக்சேஷன் கமிட்டி ஒரு ஃபீஸை பிக்ஸ் பண்ணிருக்கு. இந்த ஃபீஸ் தான் வாங்கணும்னு சொல்லியிருக்கு. என்ன ஃபீஸ்லாம் வாங்கணும் அப்படின்றத யாரு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? ஒரு ஃப்ரீ டிஸ்க்ளோசர் கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் அந்த டிஸ்க்ளோசரை வாங்கி வெளியில ஒரு நோட்டிபிகேஷன் போட்டாங்க. அதுபடி கூட நிறைய பேர் ஃபாலோ பண்ணல. அதை ஃபாலோ பண்ணலையேன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா லீகலா போகணும்னாலும் போங்க. யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆயிருக்கு, யாருக்கெல்லாம் அந்த மாதிரி காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றதுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து எக்ஸஸா கேட்கறாங்கன்னு நினைக்கிறீங்களோ ஃபார்ம் ஏ டீம். தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனோட கதவை தட்டுங்க, நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சரோட கதவை தட்டுங்க. அவங்க 2 பேருமே செவி மெடுக்கல அப்படின்னா நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா எதை வேணாலும் நம்மளுக்காக செய்யறதுக்கு ரெடியா இருக்காரு. அவர்கிட்ட காதுக்கு எடுத்துட்டு போங்க, அவர் இமிடியேட் ஸ்டெப் எடுத்து நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுப்பாருங்க. அவர் கொடுப்பாரு, நீங்க எடுத்துட்டு போங்க. நம்ம தமிழக அரசு மக்களுக்காக தான் இருக்கு, மக்களுக்காக தான் வந்திருக்கு, நம்மள தேடிதான் வராங்க. ரோடா வந்து பாத்தீங்கன்னா வீடா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்கறாங்க. இந்த தேவை என்றதை நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி வைப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது எங்கிட்ட இருந்து சப்போர்ட் தேவைப்படுறதுனா லீகலா அப்படின்னா கால் பண்ணுங்க, நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.